Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல மொபைல் பேங்க்கு IOB கனெக்ட்னு புதுசா ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த புதிய மொபைல் பேங்கிங்கை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க Play Store ஓபன் பண்ணிட்டு அதுல IOB கனெக்ட் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல கெட் ஸ்டார்டட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெர்மிஷன் கேக்கும் அலோ கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல 2 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிருக்காங்க பாருங்க. ஒன்னு என்னன்னா நெட் வந்து ஆன்ல இருக்கணும். இன்னொன்னு பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பரை வந்து இந்த மொபைல்ல போட்டிருக்கணும். அடுத்து கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நீங்க பேங்க்ல கொடுத்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த சென்ட் எஸ்எம்எஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல OTP வரும். அத மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அப்சர்வ் பண்ணிரும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கஸ்டமர் ஐடி, அக்கவுண்ட் நம்பர் இதுல ஏதாவது ஒண்ண வந்து என்டர் பண்ண கேக்குது. நீங்க வந்து கஸ்டமர் ஐடியை என்டர் பண்றதா இருந்தா இந்த கஸ்டமர் ஐடியை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல உங்க கஸ்டமர் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்க. இந்த கஸ்டமர் ஐடி வந்து உங்க பேங்க் பாஸ்புக்ல இருக்கும். இது அக்கவுண்ட் நம்பரை என்டர் பண்றதா இருந்தா அக்கவுண்ட் நம்பரை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்க அக்கவுண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்க. அப்புறம் இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை வந்து எனேபிள் பண்றதா இருந்தா எனேபிள் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா எனேபிள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறமா கூட எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை வந்து ஆன் பண்றேன். அப்புறம் கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரியேட் லாகின் பாஸ்கோட் இந்த பேஜ்ல நம்ம மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்றதுக்கு 6 டிஜிட்ஸ்ல ஒரு லாகின் பாஸ்கோடை வந்து செட் பண்ணுங்க. இந்த லாகின் பாஸ்கோட் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த நம்பர்ஸ்ல வந்து இருக்கக்கூடாது. அதாவது 111 எக்ஸெட்ரா அடுத்து 1 2 3 4 5 இந்த மாதிரி எல்லாம் லாகின் பாஸ்கோடை வந்து நம்ம செட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த என்டர் பாஸ்கோட் இந்த பாக்ஸ்ல 6 டிஜிட்ஸ்ல ஒரு பாஸ்கோடை வந்து செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரீஎன்டர் பாஸ்கோட் இந்த பாக்ஸ்ல இப்போ செட் பண்ண அதே பாஸ்கோடை ஒருக்க கூட என்டர் பண்ணிட்டு இந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஐ ஹாவ் டெபிட் கார்டு இதுக்கு பக்கத்துல இருக்க இந்த சிறிய ஆரோவை வந்து கிளிக் பண்ணா இதுல 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க இந்த மொபைல் பேங்கிங்கை வந்து ஏடிஎம் கார்டு வச்சு ஆக்டிவேட் பண்றீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஐ ஹாவ் டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இது நீங்க ஆதார் கார்டு வச்சு ஆக்டிவேட் பண்றீங்கன்னா இதுல செகண்ட் இருக்க ஐ ஹாவ் ரெஜிஸ்டர்ட் ஆதார் நம்பரை வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஆதாரை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஆதாரை வந்து செலக்ட் பண்ணனால நான் ஆதார்ல என்ன நம்பர் கொடுத்திருக்கேனோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். அதை இதுல என்டர் பண்ணிட்டு இந்த ஆதென்டிகேட் அண்ட் ப்ரொசீட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரியேட் எம்பின் இதுல 6 டிஜிட்ஸ்ல நம்ம மொபைல் பேங்க்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு எம்பினை வந்து செட் பண்ணணும். அந்த எம்பினை இதுல கொடுத்திருக்க நம்பர் படி செட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த என்டர் எம்பின் இதுல 6 டிஜிட்ஸ்ல ஒரு எம்பினை வந்து செட் பண்ணுங்க. அடுத்து ரீஎன்டர் எம்பின் இதுல இப்போ செட் பண்ண இதே எம்பினை ஒருக்க கூட என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த சேவ் அண்ட் ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து மொபைல் பேங்கிங்கை சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கீழே இருக்க ஓகே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம மொபைல் பேங்கிங் ஆப்பான IOB கனெக்ட் இந்த ஆப்போட லாகின் பண்ற பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல என்டர் யுவர் பாஸ்கோட் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண லாகின் பாஸ்கோடை வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம IOB மொபைல் பேங்கிங் ஆப் ஓபன் ஆயிடுச்சு. இதுல பழைய மொபைல் பேங்கை கம்பேர் பண்றதுல இந்த ஆப்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அக்கவுண்ட் பேலன்ஸை வந்து பார்க்கணும்னா அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம அக்கவுண்ட் பேலன்ஸை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஏடிஎம் கார்டு நம்பரை கூட பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மொபைல் பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணி புதிய ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்றது, அடுத்து இந்த புதிய ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்றது, அதுக்கப்புறம் பின் நம்பர் சேஞ்ச் பண்றது, இப்படி நிறைய புது புது ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேங்க்கு போகாமலே நம்ம மொபைல் மூலமாவே ஆக்டிவேட் பண்ணலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.